இவன் போய் அரசன்கிட்ட சொல்லுவான். உடனே எனக்கு கண்டிப்பாக பானபாத்திரக்காரன் பாத்திரம் கொண்டு போகிறாள்னா பாத்திரம் கழுவுற வாய்ப்பு யாரு கிடைக்கும்? எனக்கு கிடைக்கும். நினச்சது நடக்கலை, நம்பர் 1. 2, இன்னொரு ஆள் நினச்சது நடக்கலை. யார் தெரியுமா? அப்போஸ்தலர் 7:25. பதிலா மோசே ஒரு கொலை பண்ணியாச்சு. அடுத்த நாள் அடுத்த கொலைக்கான வாய்ப்பு. ஒற்றை அடியில் ஒருத்தனை கொலை பண்ணப்போ, ஒற்றைக்கு பயங்கர திறமை உள்ள ஆள் தான். ஒற்றைக்கு கொலை பண்ணி, ஒற்றைக்கு குழி தோண்டி, ஒற்றைக்கு புதைக்கணும்னா, யூ அண்டர்ஸ்டாண்ட் யுவர் ஆனர். தனி ஆளா கொண்டிருக்கிறான், தனி ஆளா குழி தோண்டி இருக்கிறான், தனி ஆளா புதைத்திருக்கிறான். இதெல்லாம் இவன் ஏன் செய்தான் தெரியுமா? இதை பார்த்துட்டு ஜனங்கள் நம்பணும். என்ன நம்பணும்? இவன் தான் எங்கள் இரட்சகன் நம்பணும். நடக்கல. என்ன செய்யல? யோசேப்பு நினைத்தது தவறாகிவிட்டது. மோசே நினைத்தது தவறாகிவிட்டது. 3வது யோவான் 6:15-16. போதும், எவ்வளவும் போதும். இப்போ இயேசுவை மருத்துவத்துறைக்கு மினிஸ்டரா வச்சா என்ன நடக்கும்? நோயாளிகளே இருக்க மாட்டேன். எதுக்கு மினிஸ்டரா வச்சா? மருத்துவத்துறைக்கு மினிஸ்டரா வச்சா நோயாளிகளே இருக்க மாட்டேன். உணவுத்துறைக்கு மினிஸ்டரா வச்சா ஆமாம், பஞ்சம் பசி பட்டினிக்கு வாய்ப்பே இல்லை. பாதுகாப்புத்துறைக்கு அமைச்சராக வச்சா அவர் இருப்பார். தூதர்கள்ட்ட சொல்லுவார், இந்த ஏரியா நீங்கள் பார்த்துக்கிட்டு எவனாவது ஏதாவது இடக்கு முடக்கு பண்ணான்னா கிருபை காட்டுன்னா போட்டு. இப்போ உணவுத்துறைக்கு வர வச்சாலும் பயங்கரம், மருத்துவத்துறைக்கு வர வச்சாலும் பயங்கரம், பாதுகாப்புத்துறைக்கு வர வச்சாலும் பயங்கரம். அதனால் இவங்க என்ன நினைச்சது தெரியுமா? இவருக்கு ஒரு துறையை கொடுக்காம எல்லா துறையும் இவர்கிட்ட